கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு இப்படியாக வருகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் முதலாவதாக நம்முடைய தேவன் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அங்கே நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக வருகிறதாம், மகிமையிலே நிறைவாக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண நிறைவாக்குதல் அந்த இடத்திலே இல்லை. தேவனுடைய மகிமையின் மூலமாகத்தான் குறைவுகள் எல்லாம் கர்த்தருக்குள் இங்கே நமக்கு நிறைவாக கிடைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை குறித்து மகிமையின் ராஜா என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்படியாக மகிமை பொருந்தின அந்த ராஜா இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்குள் அங்கே மகிமையிலானே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய மகிமையினால் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவாராயிருந்தால் அதைவிட வேறு என்ன காரியம் நமக்கு இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது? அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய மகிமை இந்த நாட்களிலே நம்மை நிரப்புமா இருந்தால் அங்கே நாங்கள் எதையும் அவரிடத்திலே இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்று யாத்ராம புஸ்தகத்திலே சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்கின வேளையிலே மோசேனுடைய முகம் இந்த நாட்களில் என்ன செய்தது? பிரகாசித்ததாம் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனுஷனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசே மத்தியிலே பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே அழைக்கிறார். மோசனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற வேளையிலே 3 பகுதிகளாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அரண்மனை வாழ்க்கை, அங்கே ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை, 3வதாக தேவனுடைய அழைப்பினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறதாம்? ஒரு மகிமையின் அழைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மோசே அழைத்த வேளையிலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒரு மகத்துவமான ஒரு அழைப்பை இந்த நாட்களை மோசையை கொடுத்திருந்தார். அந்த அழைப்பின்படி இந்த நாட்களை மோசே அந்த ஜனங்களை இந்த நாட்களை அங்கே வனாந்திரத்திலே நடத்தி சென்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அப்படியானால் தேவன் இன்றைக்கு நம்மை கூட இப்படியாக அழைத்து தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களில் நடத்தும்படியாக கூப்பிடுகிற அழைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் என்ன குறைவுகளாக இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையினால் நாட்களில் நிறைவேறும். ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த மகிமை நம்மை காக்கிறது மட்டுமல்ல, அந்த மகிமையினுடைய பிரகாசம் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.